டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் எல்லா இடமும் போட்டுக்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடாகட்டும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி 4ஆக கீறிக்கோங்க. இந்த மாதிரி கீறிட்டு காம்போட இந்த மாதிரி கீறிட்டு போடுங்க. காம்போடு போட்டுக்கோங்க. கழுவிட்டு போடுங்க. ஸோ இதை அப்படியே வந்து ஒரு நிமிஷத்துல வரைக்கும் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் கீழே வச்சு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துலேருந்து போய் வாங்கிட்டு தான், நம்மளே போய் பறிச்சுட்டு வந்தது. ஸோ இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காவாக நீங்கள் பார்த்து வந்து எப்பவுமே வாங்கிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது சின்னதாகவும் இந்த காம்போடு போட்டால் தான் இந்த கீரின கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சிடாது. அதுக்காக தான். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதே நல்லெண்ணெய் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இது கூட வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டதுக்கு இது கூட வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு பூண்டு நிறைய ரொம்ப பிடிக்கிறதுனால நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அப்படியே இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு சொட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பூண்டு சீக்கிரமாக கரைஞ்சிடும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து இதை வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே வதங்கினா பூண்டு கரைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக சாம்பார் தூள் வேணும்னா சாம்பார் தூளும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு குழம்பு தூள் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக குழம்பு தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம். அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்பூன் இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதே மாதிரி அதே ஸ்பூனில் நான் சாம்பார் பவுடரும் போடுறேன். இது ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யும்போது நல்லாயிருக்கும். காரம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் மட்டும் போட்டுக்கோங்க. காரம் நான் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வேணும்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அதிகமாக வேணால் அதிகமாக்கிக்கலாம். இந்த மசாலாலேயே இந்த வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதை அப்படியே சிம்மில் வச்சு இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிடுங்க. அப்போ கலர் நல்லா மாறும். எல்லா வெங்காயத்துக்கும் நல்லா மசாலா உள்ள அப்சர்வ் ஆகும். ஸோ இது அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா தூள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளி நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு ஊற வைங்க. ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணி 2 தண்ணி யூஸ் பண்ணி கரைச்சி எடுத்துட்டு அந்த புளி தண்ணியை இப்போ இதுக்கு நம்ம ஊற்றிடலாம். இந்த குழம்பு நல்லா புளிப்பும் காரமாக இருக்கும். ஸோ புளியும் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னு நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுட்டா கத்திரிக்காய் உள்ள சேர்க்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இது வரைக்கும் போடல. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கல் உப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வத்தி இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் உள்ள போடலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் இன்னும் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன்.
தேங்காய் வதக்கும் போதே குழம்பு எந்த அளவுக்கு. ஸோ இன்னும் வந்து இது என்ன ஆகும்னா வத்தோம், அப்போதான் டேஸ்டாக இருக்கும் குழம்பு. ஸோ இது கூட இப்போ நல்லா குழம்புக்குள்ள மசாலா ஃபுல்லாக அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வந்து எல்லா மசாலாவும் உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் சாப்பிடும்போது கசப்பு இருக்காது, அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லா டேஸ்ட், நல்லா காரம் எல்லாம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயும் குழஞ்சி போகாது, அப்படியே குழம்புலையும் கரைஞ்சி அப்படியே போயிடாது, அப்படியே முழுசாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கிடுறோம். இது மாதிரி குழம்பெல்லாம் இந்த கத்திரிக்காய் மேலே எடுத்து ஊற்றுங்க. இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்க, நல்லா இந்த குழம்புக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ பாருங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்றே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கத்திரிக்காய் ஒன்றுமே உடையில பாருங்கள். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி போட்டது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.